வணக்கம் நேயர்களே. நாம இந்த பதிவில் பார்க்க போறது இன்று தை 3 கரிநாள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் அங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறது வழக்குங்க. இந்த 3ஆம் தேதி தான் இங்க நடக்கும். இங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ஏரியா எப்படி இருக்குது, அதே முக்கியமா வாடிக்கு பின்னாலும் முன்னாலும் வீரர்களும் மாடுகளும் இல்லாத சூழ்நிலையில அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆர்வம் போட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா வாடிக்கு பின்னாடி ஒரு 20 சென்ட் அளவுக்கு மட்டும்தான் ஒரு குறைந்த ஏரியா தாங்க இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போன சமயத்தில் சர்க்கஸ் போட்டிருந்தாங்க. அது பப்ளிக் வந்து எப்போ இருக்கும், ஒரு மாடு கட்டிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர மாதிரி இருக்கும். ஒரு காமனான ஏரியா, அது பொது ஏரியாங்க. அது இங்க அந்த வாடிக்கு முன்னால, அதாவது ஒரு மாடு வந்துட்டே டோக்கனைஸ் வந்துட்டே இருக்கும். அந்த வாடியில வந்து அந்த 20 சென்ட் அளவுக்கு இருக்கிறதுல அந்த ஆர்டர் வைஸ் வந்து மாடு இருக்கும். வாடி விட்டு வெளியில போயிருச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டா தென்னந்தோப்புல தான் போயிட்டு மாட்டை பிடிச்சிக்குவாங்க. அந்த தென்னந்தோப்புக்கு உண்டான இடம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அவ்வளவு தூரம் வந்து மாடு வந்து போயிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அங்க போயிட்டு தான் வந்து மாட்டை பிடிச்சிக்க முடியும். உரிமையாளர்கள் அங்கதான் போயிட்டு பிடிக்கணும். அடுத்ததா இந்த இடம் பெரிசா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து போயிருந்தோம். ஆனா சாதாரணமா ஒரு கடை வீதி, அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள ரோடு தாங்க. இங்க ரெகுலர் மார்க்கெட், அதாவது இங்க ரெகுலர் மார்க்கெட்டான வார சந்தை வந்து நடக்கும். நம்ம அந்த வார சந்தை இருக்கிற டைம்ல தான் போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்க்கல நார்மலா இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்காது. அதாவது ஒரு எல் பெண்டு மாதிரி தான் வந்து ஒரு கருவா போகும். இதுதாங்க இன்று ஜல்லிக்கட்டு நடக்கிற இந்த சமயத்துல பாருங்க, இது மக்கள் நடமாட்டமும் இல்லாத ஒரு சமயத்துல ரோடு மாதிரியே தெரியாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த விழா கமிட்டி கவர்மெண்ட் சைடு சரி என்டையர்லி ஃபுல்லா பக்காவா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெடி பண்ண ஏரியாவில் விஐபி தனியாக இருக்கும் சிட்டிங்க. அதே மாதிரி வந்து பார்வையாளர்களுக்கு வீடு, அதாவது மாடுபிடி வீரர்களுக்கு மாடுகளுக்கும் சரி என்டையர் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட அந்த மைக்கில் கொடுக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்டையராக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மண்ணுக்கு ஒரு ஆசையை தூண்டுற அளவுக்கு வந்து இருக்கும். இந்த போட்டியை வந்து இன்று நீங்கள் நேரில் போக முடியலனாலும் நிறைய தமிழ் சேனல்ல வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. நீங்க தவறுதலாம வந்து இந்த போட்டியை பாருங்க. இது ஒரு வீரமுக்கிய விளையாட்டு. நீங்க தவறுதலாம நீங்க கண்டிப்பா பாருங்க. நன்றி நன்றி நேயர்களே.